அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிட இன்று விருப்ப மனு வழங்கப்படவுள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்திற்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பாஜகவில் புதிய மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியிருக்கின்றன. இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்ப மனு வழங்கலாம். அதற்குரிய தகுதிகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் விருப்ப மனு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. கட்சியில் 10 ஆண்டுகள் உறுப்பினர்களாக இருந்திருக்க வேண்டும், 3 பருவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 9 பருவங்களில் தீவிர பணியாற்றி இருக்க வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் இருந்தாலும் உறுப்பினர்கள் அனைவருமே மனு அளிக்கலாம், அதற்கான உரிமை உண்டு என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் விருப்ப மனு கொடுக்கலாம் தலைவர் பதவியில் போட்டியிட என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது பாஜகவின் மாநில தலைவர் போட்டியில் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக தலைமையகமான கமலாலயம் சென்றிருக்கின்றார். 2 மணி அளவில் அவர் அந்த மனுவை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மேலும் சிலர் மனுக்களை வழங்க இருக்கின்றார்கள். பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே மாநில தலைவர் தேர்தலுக்கான போட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினமே மாநில தலைவர் யார் என்பது தொடர்பாக தேர்வு செய்து அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் மனு கொடுத்தால் மாவட்ட தலைவர்கள் வாக்களித்து புதிய மாநில தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். என்றாலும் கூட நிறைய பேர் மனு கொடுத்திருந்தாலும் தேசிய தலைமையினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மற்றவர்கள் மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு நபரை போட்டியின்றி வெற்றி பெற செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நயினார் நாகேந்திரன் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். தருண் சுக், கிஷன் ரெட்டி உள்ளிட்டவர்களும் பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு இன்று மாலை செல்ல இருக்கின்றார்கள். புதிய தலைவர் ஏறக்குறைய இன்று மாலையை இறுதி செய்யப்பட்டு நாளைய தினம் அவருடைய அந்த பதவியேற்பு விழா நிகழ்வுகள் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினையும் பாஜக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். எனவே புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே கமலாலயத்திற்கு வந்துவிட்டார். மேலும் அடுத்தடுத்து புதிய தலைவர் பதவிக்கான போட்டியில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடும் என்பதால் பாஜக அலுவலகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. நயினார் நாகேந்திரன் முதலில் வந்திருக்கின்றார். அவருக்கு பிறகாக யாரெல்லாம் வரப்போகின்றார்கள், மாநில தலைவருக்கான போட்டியில் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கின்றார்கள் என்பதற்கான எதிர்பார்ப்புடன் தற்பொழுது அந்த பாஜக அலுவலகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.